Praise to everyone. ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி ஜெபிச்சுட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ராஜா, இந்த வேளையிலும் கர்த்தர் எங்களோடு இடைபடும்படியாய் உங்க பிரசன்னம் எங்களை நிரப்பும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீ சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறீர். ஒவ்வொருவரும் வெவ்வேறு இடங்கள்ல இருந்தாலும் தேவ பிரசன்னம் எங்களை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். எங்களோடு இடைபடுங்க, எங்களோடு பேசுங்க. உங்க வார்த்தையை அனுப்பி கர்த்தர் எங்களை சீர்படுத்தும்படியாய் நீ பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். இப்போ இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே. இந்த தலைப்பை பார்த்துட்டீங்க. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு. வேதத்துல 365 இடங்கள்ல பயப்படாதேன்னு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பார்த்து பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை பயப்படாதேன்னு நம்மள யாராவது சொன்னா நமக்கு சந்தோஷம்தான். ஆனா அது ஒரு மனுஷர் சொன்னா அது வந்து நமக்கு நம்பக்கூடியதா இருக்காது, நம்ப முடியாது. ஏன்னா அவங்க இல்லாம போகலாம், அல்லது அவங்களால முடியாம போகலாம், எதுனாலும் நடக்கலாம். ஆனா இப்போ நம்மளை பார்த்து சொல்றது யாரு அப்படின்னு தியானிப்போம். இப்போ நம்மளை பார்த்து சொல்ற நம்ம தேவாதி தேவன் எப்படிப்பட்டவர், அவர் பயப்படாதேன்னு சொல்லும் போது நமக்கு அது எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிப்போம். ஏசாயா 41வது அதிகாரம் 13, 14வது வசனங்களை வாசிக்கிறேன். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியை, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். எப்படி ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு அன்பா நம்மளை பத்தி சொல்றாரு. இந்த வசனங்கள்லாம் ஒரு காலத்துல நான் ரொம்ப பிரச்சனையில இருக்கும்போது என்னை எவ்வளவோ ஆட்சி தேய்ச்சி இருக்கு. இதை நம்பி நான் ஜெபிச்ச நேரத்துல என்னுடைய பிரச்சனைகள்ல எல்லாம் கர்த்தர் பெரிய விடுதலையை தந்திருக்கிறார். அதை நம்ம நம்பணும். ஒரு ஆறுதலான, நம்மை தேற்றுகிற, நம்மை உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தை. அவர் என்ன செய்யறாரு, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான், என்ன அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். சும்மா போற போக்குல சொல்லிட்டு போல, எங்கேயோ இருந்து சொல்லல, நம்முடைய வலது கையை பிடித்து சொல்றாரு, நான் உனக்கு துணை. சும்மா இல்லை, பயப்படாத. ஏன் பயப்படாதன்னா, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன் கூட இருக்கேன், அதனால நீ பயப்பட வேண்டியது இல்லை. எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தை. இப்ப நம்ம இப்ப பார்ப்போம், ஏன் அவர் பயப்படாத அப்படின்னு சொல்றதுனால நம்ம பயப்படாம இருக்கணும், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கொஞ்சம் சுருக்கமா தியானிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படி நம்ம அதுக்கு என்ன செய்யணும் பயப்படாம இருக்க அப்படின்னு சொல்லி தியானிக்கலாம். முதலாவது ஏசாயா 41வது அதிகாரம் 1வது வசனம். இப்போது யாக்கோபே, அதாவது பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள் அப்படிங்கிறார். அதுக்கு முன்னாடி சொல்றாரு, இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது அவர் தான் நம்மை உருவாக்கினவர், அதனால அவர் சிருஷ்டிகர், நம்மை படைத்தவர். அவர் சொல்றாரு இன்னொரு இடத்துல, ஏசாயா 44:24வது வசனத்துல, உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். அது எல்லாவற்றையும் சிருஷ்டித்த, எல்லாவற்றையும் படைத்த கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றார், அவர் வானங்களை விரித்து பூமியை பரப்பினார். அதே வசனத்துல போட்டிருக்கு, நம்முடைய தாயின் கர்ப்பத்தில் நம்மை உருவாக்கினவர் அந்த கர்த்தர் தான். அவர் சொல்றாரு, நம்மை சிருஷ்டித்தவர். அவர் சொல்றாரு, நீ பயப்படாதே. பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் இது. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, சும்மா மனுஷங்க பயப்படாதுன்னு சொன்னா அதை நம்ம நம்ப முடியாது. ஆனா நம்மையே படைத்த சிருஷ்டிகர் நம்ம பார்த்து சொல்றார். ஒரு முறை ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். ஒருத்தங்களுக்கு குழந்தைக்காக ஜெபிச்சுட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தை கிடைக்கல. அப்புறம் பார்த்தா வயிறுல ஏதோ கட்டின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனா
கர்ப்பப்பையை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க ரொம்ப வேதனையோட வேற வழியில எடுத்தாதான் முடியும்னு சொன்னதுனால கர்ப்பப்பையை எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் சில வருடங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு வயிறு பெருசாகுது. என்னன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனா குழந்தைன்றாங்க டாக்டர். அது எப்படி கர்ப்பப்பை எடுத்தாச்சே, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு பார்த்தா புது கர்ப்பப்பையை ஆண்டவர் உண்டாக்கியிருக்காரு. ஏன்னா பழைய கர்ப்பப்பையும் அவரால உண்டாக்குனதான். தாயகப்பன் பார்த்து பிள்ளைக்கு கர்ப்பப்பைய, கண்ணை, மூக்க, வாயை உண்டாக்குறது இல்லை. நமக்கு தெரியும் தெரியும் என்ன பிள்ளை பிறக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது, எப்படி இருக்கும்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆண்டவர் தான் கருவிலேயே நம்மை சிருஷ்டிக்கிறார். அதே போல அந்த தேவன் ஒரு கர்ப்பப்பையை சிருஷ்டிக்கிறது அவருக்கு லேசான காரியம். நமக்கு தான் ஆச்சரியம் அது. அப்போ ஒரு அழகான புது கர்ப்பப்பையை சிருஷ்டித்து குழந்தையை கொடுத்து பெற்றெடுத்த சாட்சியை நான் கேட்டேன். இப்போ அப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டிகர் அவர், உண்டாக்குறவர். அவர் சொல்றாரு நம்மளை பார்த்து, நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, அந்த ஏசாயா 45:3-4 சொல்லியிருக்கு. 3வது வசனத்துல, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே. நம்மை பெயர் சொல்லி அழைத்த நம்முடைய தகப்பன் அவரு சொல்றாரு, நீ பயப்படாதே. பெயர் சொல்லி அழைத்தவர், நம்மை படைத்தவர், நம்மை தாயின் கருவிலேயே உருவாக்கியவர் சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு, உபாகமும் 7வது அதிகாரம் 6வது வசனத்துல, நீ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். நம்மை அவர் தனக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டாராம். இவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க. நம்மை சொந்தம் பாராட்டுபவர், நமக்கு சொந்தக்காரர் அவர். அவர் நம்மை பார்த்து சொல்றார், நீ பயப்படாதே. அப்புறம் 1 பேதுரு 1வது அதிகாரம் 18-19 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 1வது அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்கேன். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமா, அவர் இயேசுவா உலகத்துக்கு மனுஷனா நமக்காக அவர் கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்ட மீட்பர். அவர் நம்மை பார்த்து சொல்றார், நீ பயப்படாதே. எவ்வளவு சந்தோஷமான விஷயம் பாருங்க. நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை மீட்டு கொண்டவர், நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர், நம்மை சொந்தம் பாராட்டுபவர். இன்னும் ஏசாயா 43:4 வசனத்துல, நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். நம்மை சிநேகிக்கிறவர். உலகத்துல எத்தனையோ சிநேகிதங்கள் நமக்கு இருக்கலாம், ஆனாலும் நிறைய பேர் கஷ்டத்துல விட்டுட்டு போயிடுவாங்க, நம்ம பார்த்திருக்கோம். நிறைய பேருக்கு கூட இருக்கணும்னு நினைச்சாலும் அவங்களால உதவி செய்ய முடியாது, அப்படி சூழ்நிலை இருக்கலாம். ஆனா அந்த சர்வ வல்லவர் நம்மை சிநேகிக்கிறார். அவர் நம்மை பார்த்து சொல்றார், நீ பயப்படாதே. இப்ப எவ்வளவு ஆச்சரியமான தேவன், எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தை. அவர் நம்ம வலதுகையை பிடித்து, நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் அவர் சொல்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இதை யோசிச்சோம்னா நம்ம உலகத்துல பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம யாருக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படணும்? அவ்வளவு வல்லமை உள்ள தேவன், அவ்வளவு அன்புள்ள தேவன், நம்மை படைத்தவர், நம்மை தாயின் கருல உருவாக்கினவர், வானம் பூமியை படைத்தவர், நம்மை படைத்தவர், நம்மை மீட்டு கொண்டவர், நம்மை சொந்தம் பாராட்டுபவர், நம்மை சிநேகிக்கிறவர். அவர் சொல்றார், பயப்படாதே. சரி, அப்படி நம்ம பயப்படாம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுருக்கமா தியானிப்போம். முதலாவது, நம்ம விசுவாசிக்கணும். அவர் நமக்கு சொன்னது உண்மை, அவ்வளவு வல்லமை உள்ளவர், நம்ம பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நம்பணும். அப்பதான் நமக்கு பயம் இல்லாம நம்ம இருக்க முடியும். நம்ம சும்மா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு அம்மா புல்கட்டை சுமந்துட்டு வருவாங்க. அப்போ ஒரு வண்டிக்காரர் பார்த்து இறக்கப்பட்டு, வயசான அம்மா இறக்கப்பட்டு வண்டியில ஏத்திக்குவாரு. அப்போ கொஞ்சம் கழிச்சு திருப்பி பார்த்தேன், அந்த அம்மா இன்னும் தலையில புல்கட்டோட உட்கார்ந்துருப்பாங்க. ஏமா, நீங்க பாவம் சுமக்க வேண்டாம் தானே வண்டியில ஏத்துனேன், இன்னும் சுமந்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு இருக்கும்போது, எப்ப என்னையதான் ஏத்துவீங்க, புல்லு கட்டினா வண்டி சுமக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எவ்வளவு முட்டாள்தனம் பாருங்க. அப்படிதான் நாமும் கர்த்தர் நீ பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்ல சொல்ல நம்ம பாரங்களை தூக்கி நம்ம தலையில வச்சுக்கிட்டு பயந்துகிட்டே இருக்கோம். அப்படி பயப்படாம இருக்கணும்னா நம்ம கர்த்தரை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போதுதான் நம்ம பயம் இல்லாம இருக்க முடியும். அவர் எல்லாத்தையும் நமக்கு பார்த்து கொள்வார்
அப்படின்னு சொல்லி நம்பணும். எபிரேயர் 11ஆவது அதிகாரம் முழுசும் அந்த விசுவாசத்தை பத்தி எழுதியிருக்கும், நமக்கு தெரியும். அதுல 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாம நம்ம அவருக்கு பிரியமா இருக்க முடியாது. அதனால நம்ம அவர் இருக்கிறார், அவர் நம்ம அவர் நம்ம உருவாக்கினார், அவர் நம்ம பார்த்து பயப்படாதுன்னு சொல்றாருன்னு நம்ம நம்பினாதான் நம்ம பயப்படாம இருக்க முடியும். யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனத்துல, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள். பாருங்க, விசுவாசமா இருங்க, அப்பதான் உங்க இருதயம் கலங்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம விசுவாசிச்சா மட்டும்தான் நம்ம கவலைப்படாம இருக்க முடியும். இன்னொரு இடத்துல எபேசியர் 3வது அதிகாரத்துல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவரை பற்றும் எபேசியர் 3:12, அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அவரை பற்றி விசுவாசத்திலும் நமக்கு தைரியம் உண்டாகுது. தைரியம் தான் நமக்கு பயத்துக்கு எதிர்ச்சொல் நமக்கு தெரியும். அப்ப நமக்கு தைரியம் உண்டாகுதுனாலே பயம் நீங்குதுன்னு அர்த்தம். அப்ப விசுவாசத்தினாலதான் அந்த தைரியம் நமக்கு கிடைக்கும். அதே அதிகாரத்துல 17வது வசனத்துல, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமா இருக்கவும். அப்ப நம்ம விசுவாசிச்சாதான் அவர் நம்ம இருதயத்துல வாசமா இருப்பதை நாம் உணர முடியும். அவ்வளவு வல்லமை உள்ள தேவன் நமக்குள்ள வாசமா இருக்கும்போது நம்ம எதை குறித்து ஏன் பயப்பட வேண்டும்? நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப நம்ம செய்ய வேண்டியது விசுவாசிக்கணும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமா இருக்கிறார். நம்ம இருதயங்களில் அவர் வாசமா இருப்பதை நம்ம விசுவாசிக்கும் போதுதான் நம்ம பயப்படாம இருக்க முடியும். அவர் நமக்குள்ள இருக்கிறார், எதுவும் நம்ம சேதப்படுத்த முடியாது, எதுவும் நம்ம அசைக்க முடியாது. இந்த விசுவாசம் நமக்கு இருக்கும்போது நம்ம பயப்பட மாட்டோம். பயப்பட வேண்டியது இல்லை. உலகத்துல உள்ள சாதாரண விஷயங்களை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. அப்ப முதலாவது நம்ம பயப்படாம இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது விசுவாசிக்கணும். ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம அன்பு கூறணும். 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனத்துல சொல்லியிருக்கு, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அழகா தெளிவா சொல்லுது பாருங்க. அன்பு இருந்தா நமக்கு பயம் இல்லையா? ஆண்டவர்கிட்ட நம்ம அன்பு கூர்ந்தோம்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அந்த அன்பு பயத்தையே முழுசும் நீக்கி போட்டுரும். பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அப்ப நாம அன்பு பூரணப்படும் போது அந்த பயம் நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவா சொல்லுது. இன்னும் நமக்கு தெரியும், ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்துல, ஒரு தேவனில் அன்பு கூறுகிறவனுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. பாருங்க, நம்ம அவர்கிட்ட அன்பு கூறும்போது நமக்கே தெரியும் நம்ம ஏன் பயப்படணும். வியாதியா வரலாம், ஏதோ பிரச்சனை வரலாம், எல்லாமே நன்மை இல்லை, நன்மைக்கு ஏதுவாய். இப்ப தற்காலத்துல தீமை போல இருந்தாலும் அது நன்மைக்கு, ஏன்னா நம்ம அவர்கிட்ட அன்பு கூறுகிறோம். அன்பு கூறுகிறவங்களுக்கு அது நன்மைக்கு ஏதுவாய், அது நன்மையாய் முடியும் அப்படின்னு அர்த்தம். அது நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அதனால நம்ம அன்பு கூறுகிறவர்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வேதம் தெளிவா நமக்கு சொல்லி தந்துகிட்டு இருக்கு, நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. அவர்கள் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நான் இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்துல எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவர்கள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. பாருங்க, அவர் நம்ம அன்பு கூர்ந்தா போதும், அவர் நமக்கு உண்டாக்கி வச்சிருக்கிறத நம்ம இருதயத்திலே தோன்றல, நம்ம நினைச்சே பார்க்கல. அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாராம். இதை நம்ம நம்பும் போது, நாம் அவற்றை அன்பு கூறும்போது நம்ம ஏன் பயப்படணும்? அவர் நமக்கு கண்ணுக்கு தெரியல, ஆனா ஏற்ற காலத்துல அதை அவர் வெளிப்படுத்துவார். அவ்வளவு பெரிய விஷயங்களை நம்ம கண் காணல, நம்ம காது கேட்கல, நம்ம இருதயத்துல தோன்றல, அவ்வளவு பெரிய விஷயங்களை அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதனால நம்ம அன்பு கூறுறவங்க, கர்த்தரில் அன்பு கூறுகிறவங்க ஒரு நாளும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் பார்த்து கொள்வார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்துட்டு இருக்கு. அதனால நம்ம அவரில் அன்பு கூற வேண்டும். முதலாவது விசுவாசிக்கணும் அவரை, ரெண்டாவது அவரில் அன்பு கூறணும். அப்படி இருந்தோம்னா உலகத்துல கோலியாத்து மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் அந்த தாவீது எவ்வளவு ஈஸியா போய் ஜெயித்தான் பாருங்க. அதை போல ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார்ன்றதை நம்ம
நம்பும் போது எவ்வளவு பெரிய விஷயத்தை குறித்தும் நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. மூணாவது நம்ம என்ன செய்யணும் பயப்படாம இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தா மத்தேயு 10வது அதிகாரம் 28வது வசனம் பாருங்க. ஆத்மாவை கொல்ல நல்லவர்களாக இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். இது என்னன்னா, நம்ம பயப்படாம இருக்கிறதுக்கு மேலானவைகளை நாட வேண்டும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைய வேண்டும், கர்த்தரை நோக்க வேண்டும். கீழானவைகளை உலகத்துக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நம்ம நாடும் போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதான் அந்த வசனம் சொல்லுது, மனுஷங்க நம்மளை என்ன செய்ய முடியும்? உயிரையே நம்ம கொல்லவே வந்தா கூட அவங்களால நம்ம ஆத்மாவை கொல்ல முடியாது. அப்ப ஆத்மாவை கொல்ல வல்லவர்கள் கிடையாது அவங்க, சரீரத்தை மாத்திரம்தான் கொல்ல முடியும். அவங்களுக்கு ஏன் நீங்க பயப்படணும் அப்படின்னு போட்டிருக்கு. அவங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். நம்ம ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்துல அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அவர் இருக்காரு, நம்ம சர்வ வல்லவர். அவர் நம்ம ஆத்மாவை காப்பாற்ற வல்லவர். அவர் தான் நம்ம அவருக்கு உண்மையா இல்லைன்னா, அவர் மேலானவர்களை நம்ம நாடலைன்னா நம்ம சரீரமும் ஆத்மாவும் சேர்ந்து நரகத்துல தள்ளப்பட்டுரும். அதனால அவருக்கு பயந்து அவருக்கு உண்மையா இருந்து நம்ம மேலானவைகளை நாடுவோம். அப்படின்னா அந்த உலக காரியங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது. இன்னொரு வசனத்தை பாருங்க, இது நல்லா இருக்கும், நமக்கு தெரிஞ்ச வசனமா இருக்கலாம், ஆனாலும் இந்த நேரத்துல கர்த்தர் நமக்கு அதை ஞாபகப்படுத்துறார். ஏசாயா 51வது அதிகாரம் 12வது வசனம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு, சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாகிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. மனுஷன் பெரிய கடவுள் மாதிரி அவன் எப்போதும் வாழக்கூடியது இல்லை, அவன் சாக போகிற மனுஷன். சாதாரண சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாகிற மனுபுத்திரனுக்கும், புல்லு மாதிரிதான் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு தெரியும். மனுஷன் வந்து புல்லுக்கு ஒப்பானவன். ஒரு புல் எப்படி பூத்து வளர்ந்து அது எப்படி மாலைக்குள் சாயங்காலத்துக்குள்ள காய்ந்து போகிறதோ அதே போல மனுஷன் புல்லுக்கு ஒப்பாகிற மனுபுத்திரன், அவனுக்கு பயப்படுகிறதற்கும், வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? எவ்வளவு பயங்கரமா உரிமையா ஆண்டவர் கேட்காரு பாருங்க. சாதாரண அந்த மனுஷனுக்கு போய் பயப்படுறதுக்கு நீ யார்? ஏன்னா நான் வானத்தை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னையும் உண்டாக்கி வச்சிருக்கிற கர்த்தர் நான். என்னை மறக்கிறதுக்கு நீ யார்? என்னை மறந்தாதான் நீ போய் மனுஷனுக்கு பயந்துகிட்டு இருப்ப. நீ யாரு அப்படிங்கிற ஆண்டவர். நீ ஏன் பிள்ளை, நீ ஏன் இந்த சாதாரண மனுஷனுக்கு போய் பயந்துகிட்டு இருக்க? நான் இருக்கேன் உனக்கு. நான் வானத்தை விரிச்சிருக்கேன், பூமியை அஸ்திபாரப்படுத்திருக்கேன், அது மட்டும் இல்ல உன்னை உண்டாக்கி இருக்கேன். நம்ம முதல்ல தியானிச்சபடி அவர் சாரு நம்முடைய சிருஷ்டிகர் உண்டாக்கி இருக்கிறேன். என்னையும் மறந்தாதான் நீ மனுஷனுக்கு பயப்படணும். அப்படி என்னை மறக்கிறதுக்கு நீ யார்? அவனுக்கு அந்த சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு பாயிர மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கு நீ யார் அப்படின்னு அப்படி உரிமையா, நீ யார், நீ ஏன் பிள்ளை, இவங்களுக்கு போய் பயந்துகிட்டு இருக்கியே, என்னை மறக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உரிமையோடு நம்மை பார்த்து கேட்கிறார். மறக்கிறதுக்கு நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். நாம வந்து அவரை மறக்கவும் முடியாது, மனுஷனுக்கு பயப்படவும் முடியாது அப்படின்னு சொல்லி தெளிவா ஆண்டவர் சொல்றாரு. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அது என்னன்னா, அவரை நம்ம உணரும் போது, அவருடைய அன்பை உணரும் போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில மேலானவைகளை நம்ம நாடும் போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது 6வது வசனத்தை பாருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே, அதனால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அழகா நிறைய வசனங்கள் இருக்கு. நம்ம இப்போ ஒரு சில வசனங்களை தான் தியானிக்கிறோம் பயப்படாம இருக்கிறத குறித்து. அதுல சொல்லியிருக்காரு பாருங்க, அவர் சொல்லியிருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. முதல்ல பார்த்தோம், நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னார். இந்த வார்த்தைகளை நம்ம நம்பணும். அவர் நிச்சயமா நமக்கு துணை இருக்கிறார், அவர் நம்ம கூட இருக்கிறார். நீங்க எல்லாம் நான் வாழும் ஆலயம் சொல்லி இருக்கிறார், உங்களுக்குள் நான் வாசமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த தேவன் சொல்றாரு நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் நாம் தைரியம் கொண்டு, இப்படி சொல்லியிருக்கிறதுனால அதை நினைக்கும் போது நமக்கு ஒரு தனி தைரியம் வரணும், நமக்கு பயம் வரக்கூடாது. ஒரு இடத்துல சொல்லியிருக்கு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை. அப்ப நம்ம தைரியம் கொண்டு என்ன சொல்லணுமா, அந்த கர்த்தர், அந்த சர்வ வல்லமுள்ள கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அதனால அவர் எனக்கு சகாயர், அவர் எனக்கு உதவி செய்யக்கூடியவர், அதனால நான் பயப்படேன், நான் பயப்பட மாட்டேன்
அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அழகா சொல்லியிருக்கு. மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? உலகம் எனக்கு என்ன செய்ய முடியும்? எனக்கு வர்ற பிரச்சனைகள் என்னை என்ன செய்ய முடியும்? எனக்கு வர்ற வியாதிகளோ, என்னை பலவீனப்படுத்துகிற அல்லது என்னை பயமுறுத்துகிற எந்த பிரச்சனையோ என்னை என்ன செய்ய முடியும்? ஏன்னா கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன் என்று நீ சொல்லலாமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்கு துணையா இருக்கும்போது, நம்மை படைத்தவர், நம்மை மீட்டுக் கொண்டவர், நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர், தாயின் கருவிலேயே நம்மை உருவாக்கியவர், நம்மை சொந்தம் பாராட்டுபவர், நம்மை சிநேகிக்கிறவர், அப்படிப்பட்ட அன்புள்ள தகப்பன் நமக்கு துணை நிற்கும் போது, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லும் போது, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் கைவிட மாட்டேன்னு சொல்லும் போது, நாம் ஏன் பயப்பட வேண்டும்? மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும்? உலகம் நமக்கு என்ன செய்ய முடியும்? அதனால நம்ம ஒருவேளை பயப்படக்கூடிய காரியம் இது எதுவா இருந்தாலும் அந்த காரியத்தை விட கர்த்தர் பெரியவர். எதுவா இருந்தாலும் நம்ம அதை குறித்து பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்மோட பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே போல ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லியிருப்பாருங்க, நாம் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அதான் நம்ம மேலானவர்களை நாடுறது. நம்ம மாம்சத்தின்படி சுயத்தின்படி நடந்தாதான் நம்ம உலக காரியத்தை பார்த்து மாம்ச கிரியைகளை பார்த்து பயப்படணும். நம்ம மேலானவர்களை நாடி ஆவியின்படி நடந்தோம்னா நமக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை. நம்ம பயப்பட வேண்டிய காரியம் ஒன்றுமே நமக்கு இல்லை. நம்ம தைரியமா இருக்கலாம். பயத்தின் ஆவி ஆண்டவர் நமக்கு தரல. நம்ம தைரியமா ஆவியின்படி நடந்து மேலானவைகளை நாடும் போது நம்ம பயப்படக்கூடிய காரியம் ஒன்றுமே நமக்கு நேரிடாது. அதை ஆண்டவர் ஜெயமாய் மாற்றி தருவார். நமக்கு பார்க்க பெரிய விஷயமா தெரியலாம், ஆனா அதை விட பெரிய தேவன் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். இன்னும் ஒரு வசனம் பாருங்க. இன்னும் ஒண்ணு நம்ம என்ன செய்யணும்? முதலாவது விசுவாசிக்கணும்னு பார்த்தோம், பயப்படாம இருக்கிறதுக்கு. ரெண்டாவது அவரில் அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கிறது. அதனால இப்போ தீமையை போல தெரிகிற காரியங்களை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மூணாவது மேலானவைகளை நாடணும். நம்ம உலகத்து காரியத்தை பார்க்காம கர்த்தரை நோக்கணும். மேலானவைகளை ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கணும், ஆவியின்படி நடத்தப்படணும். அப்படி இருந்தோம்னா நம்ம உலகத்தை பார்த்து உலக காரியங்களை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாலாவது என்ன செய்யணும்னா நம்ம தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். நம்ம சுயத்தை விட்டு விட்டு தேவ சித்தத்துக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமா நமக்கு பயமே இருக்காது. அதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:6 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், பயம் இல்லாம இருக்கும்போதுதான் நமக்கு சமாதானம் வரும். அப்போ எல்லா புத்திக்கும் மேலான இந்த பயப்பட காரியத்துக்கெல்லாம் மேலான இந்த தேவ சமாதானம் நம்ம இருதயங்களையும் நம்ம சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நம்ம தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட அவருக்கு தெரியப்படுத்திட்டா போதும். நம்ம இப்போதும் சந்தோஷமா இருக்கலாம், தைரியம் கொண்டு இருக்கலாம், திடமாரோடு இருக்கலாம். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் அவரு கையில நம்ம அவர் சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்துடணும். நம்ம ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டு எனக்கு இது வேணும், நம்ம சித்தத்தின்படி அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி, அதான் ஒரு வசனம் சொல்லுது இஸ்ரேல் ஜனங்களை குறித்து, அவர் கர்த்தருடைய ஆலோசனை, அவர் சீக்கிரத்துல அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆலோசனைக்கு காத்திராமல் வனாந்தரத்தில் இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வழியில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லும். என்னன்னா நம்ம இஷ்டத்துக்கு அவருடைய ஆலோசனைக்கு ஏதாவது வாங்கணும் அல்லது ஏதாவது நமக்கு வேணும் அப்படின்னா அவருக்கு காத்திருந்து அவர் சுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் ஆலோசனைக்கு காத்திருக்காம நம்ம சுயத்துல முயற்சி பண்ணோம்னா அது பயப்படக்கூடிய காரியத்துல போய் முடியுது. தேவனை பரிச்சு பார்க்க கூடாது. நம்ம நம்ம சுயத்துல விரும்பிக்கிட்டு அது கிடைக்கலன்னு சொல்லி பயந்து நம்மை நாமே துக்கப்படுத்திக்கிடுறோம். அதான் அன்று எல்லாவற்றையும் அவர் சித்தத்துக்கு அவர் அப்பா உங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும் என்ன தரணும்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை நேர்த்தியாய் நடத்துவார். நமக்கு பயமே வர வாய்ப்பே இல்லை. இந்த உலகம் நம்மளை ஒண்ணும் செய்ய முடியாது. அவருக்குள் நம்ம இருப்போம், நமக்குள் அவர் இருக்கிறார். இந்த உணர்வு நமக்கு இருந்தா போதும், நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியா நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனம்.
பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பு. நம்ம விசுவாசத்தை பத்தி பார்த்தோம். அதுக்கு எதிர்ச்சல் தான் அவிசுவாசம். பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரகாரர், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாக்கிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். பாருங்க, தெளிவா சொல்லியிருக்கு, நரகத்துக்கு போயிருவாங்க. அதுல முதல் பாயிண்ட் யாரெல்லாம் நரகத்துக்கு போவா அப்படின்றதுல பயப்படுகிறவர்கள். அப்ப நம்ம நம்ம தியானிச்சபடி ஆவிக்குரிய காரியங்களை நம்ம வளர்ச்சி அடைஞ்சோம்னா தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அப்ப ஆவிக்குரிய காரியங்கள்ல வளர்ச்சி அடைந்து நம்ம மேலானவைகளை நாடும் போது இந்த பயம் நமக்கு வரவே வராது. அந்த பயப்படுறவங்க லிஸ்ட்ல நம்ம வரமாட்டோம். அப்பதான் நம்ம நரகத்துக்கு தப்பி பரலோகத்துக்கும் போக முடியும். அதாவது உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஒவ்வொரு 360 தடவை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பயப்படாதீங்க. ஒவ்வொரு நாளும் சொல்றாரு. அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதை குறித்தும் நம்ம பயப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் நம்ம கர்த்தரிடத்தில் ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தோட தெரியப்படுத்தணும்னா, எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் இந்த பிரச்சனைகள்லாம் அவருக்கு தூசி கடலை அடக்கினவர், புயலை அடக்கினவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். காற்றும் கடலும் அவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியும். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த உணர்வோடு நம்ம இருந்தோம்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அதனால நம்ம பயப்படவே வேண்டாம். எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். நம்ம தியானிச்சபடி அதை விசுவாசிப்போம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத அவரில் அன்பு கூறுவோம், மேலானவைகளை நாடுவோம், எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழுவோம். பயப்படுத்தும் காரியம் ஒண்ணுமே நம்மை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராங்க.